திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய ஒதுக்கீட்டின்படி கடைகள் ஒதுக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. வள்ளியூரில் பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அங்குள்ள 82 கடைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு அடிப்படையில் கடைகள் ஒதுக்கப்படாமல் ஒரே ஒரு கடை மட்டுமே மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற கடைகளை ஆளும் கட்சி பிரதிநிதிகள் பணம் பெற்றுக்கொண்டு ஒதுக்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம், மாற்றுத்திறனாளிகளுக்குரிய கடைகள் ஒதுக்கீடு குறித்து புகார் எழுப்பினால் ஆளுங்கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுகிறார் என்று வேதனை தெரிவித்தார். திமுகவினுடைய துணை செயலாளர் நம்பி என்பவர் தான் அந்த ஏலத்தை முன்னின்று நடத்தினார். அவர் தான் அவ்வளவு திட்டம் போட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் கோட்டால மோசடி பண்ணணும் பக்காவா பிளான் பண்ணது அவரு தான். இதை நாங்க அங்க வந்து முறையிடும் போது மறுநாள் 19ஆம் தேதி அவருக்கு என்ன நைட்டு போன் பண்ணி தகாத வார்த்தை என்னை வந்து என்னுடைய ஊனத்தை மட்டும்தான் அவர் குறிப்பிடலை தவிர அனைத்து கெட்ட வார்த்தைகளையும் என்னை திட்டி என்னை தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தார். அந்த மிரட்டல் விடுத்ததின் பேரில் காவல்துறைகளை உடனடியாக நான் தொடர்பு கொண்டேன். டிஎஸ்பி சாரை மனு கொடுத்தேன். மாவட்ட எஸ்பி அவர்களை சந்தித்து முறையிட்டேன். உடனடியாக அந்த திமுக மாவட்ட துணை செயலாளர் மீது நம்பி என்பவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது.